இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஆனந்தம். இந்த படத்தில் மம்முட்டி, தேவயானி, ரம்பா, முரளி இவங்க கூட நிறைய நடிகர்கள் நடிச்சிருப்பாங்க. இது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி மாதிரியே தான் காட்டியிருப்பாங்க. மம்முட்டி சாருக்கு 3 தம்பிங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றது தான் இவரோட ஆசை. ஆனால் இவருடைய ஃபஸ்ட்டு தம்பியான முரளி அவருக்கு அதிகமாக படிப்பு ஏறாததுனால அவர் கூடயே மளிகை கடையில் வச்சுக்கிருவார். மற்ற 2 தம்பிங்களும் நல்லா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் லாஸ்ட்டு தம்பியான அப்பாஸ் வந்து அந்த ஊர்லேயே விஜயகுமார் சார் இருப்பார். ஒரு பெரிய ஆளாக இருப்பார். அவர் வந்து ஒரு பெரிய பணக்காரவராக அந்த மாதிரி இருப்பார். அவங்க பொண்ணை ஸ்னேகாவை லவ் பண்ணுவார். அது மூலமாகவும் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறமா முரளிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார் ரம்பாவை. அது என்ன ஆயிடும்னா அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க சொல்லி கொடுத்து அவர் பேர்லேயே கடை இருக்குது, உன்னோடைய வீட்டுக்கார பேர்லாம் மாற்றிக்க சொல்லு, அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுக்கவும் இவங்களும் வந்து சண்டை போடுவாங்க. ஏன் அவங்க பேரில் வச்சுருக்காங்க, அப்போ உங்கள் எல்லாரையும் உங்கள் அண்ணன் வந்து ஏமாற்ற பார்க்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, உங்கள் அண்ணன் பேங்க்கில் போயிட்டு பணம் வேற போட்டுட்ருக்காரு யாருக்கும் தெரியாமல், எல்லோரும் தானே சேர்ந்து உழைக்கிறீங்க, அப்போ அவர் பேரில் மட்டும் பணம் போட்டால் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையவே கிளப்பிடுவாங்க. ஆனால் அவர் பணம் போட்டுக்கிட்டு இருக்கிறதே ரம்பாவுடைய பொண்ணு, அதாவது முரளி தன்னோட தம்பி பொண்ணுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும், அது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 5 லட்ச ரூபா தேவைப்படும்னு சொல்லியிருந்தனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணு பிறந்ததுலேருந்தே இவர் போட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருப்பார். ஆனால் இந்த விஷயம் தெரியாமல் இவங்க சண்டை போடுவாங்க. லாஸ்ட்டில் இவர் நம்மளுக்காண்டி தான் இந்த விஷயம் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாவும் இருப்பாங்க. இந்த படம் ரொம்ப ஹாப்பியாக எண்டிங் முடிச்சிருப்பாங்க. ஸ்னேகாவையும் அப்பாஸ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அவங்க அப்பா கிட்ட பேசி ரொம்ப அழகான ஃபேமிலியாக சூப்பரான ஒரு குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி இந்த படம்